சீனாவின் மக்கள் தொகை தொடர்ந்து 3வது ஆண்டாக குறைந்துள்ளது என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஒரு காலத்தில் உலகில் அதிகப்படியான மக்கள் தொகை கொண்ட நாடு என்ற இடத்தில் இருந்த சீனா பல ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட கடுமையான நடவடிக்கைகள் மூலம் மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு அடுத்தபடியாக உலக அளவில் 2வது மக்கள் தொகை கொண்ட நாடான சீனாவில் குழந்தை பிறப்பு விகிதம் கடந்த சில ஆண்டுகளாகவே சரிந்து வருகிறது. குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்விக்கான அதிக செலவு, வேலையின்மை தான் சீன இளைஞர்கள் குழந்தைகள் பெற்றுக்கொள்வதை தவிர்ப்பதற்கான காரணம் என மக்கள் தொகை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மக்கள் தொகை குறித்து சீனாவின் புள்ளியியல் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: சீனாவில் கடந்த 2023ஆம் ஆண்டு மக்கள் தொகை 140 கோடியே 90 லட்சமாக இருந்தது. இதில் 2024ஆம் ஆண்டில் 13,90,000 குறைந்துள்ளது. 2023ஆம் ஆண்டு சீனாவில் 90 லட்சம் குழந்தைகள் பிறந்துள்ளன. 2024ஆம் ஆண்டில் 95,40,000 குழந்தைகள் பிறந்துள்ளன. 2023இல் 1000 பேருக்கு 6.39 இருந்த குழந்தை பிறப்பு விகிதம் 2024இல் 1000 பேருக்கு 6.77% அதிகரித்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் மொத்தம் இறந்தவர்கள் எண்ணிக்கை 1 கோடியே 11 லட்சமாக இருந்தது. ஆனால் 2024ஆம் ஆண்டில் 1 கோடியே 93 லட்சமாக இருந்தது. சீனாவில் 60 வயதுக்கும் மேற்பட்டோர் எண்ணிக்கை 2024ஆம் ஆண்டில் 31 கோடியாக அதிகரித்துள்ளது. இது மொத்த மக்கள் தொகையில் 22% ஆகும். இந்த எண்ணிக்கை 2023ஆம் ஆண்டில் 29 கோடியே 69 லட்சம் இருந்தது. இவ்வாறு அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் பாலின விகிதத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் உள்ளன. 100 பெண்களுக்கு 104.34 ஆண்கள் என பாலின விகிதம் கூறியுள்ளது. ராணுவம் மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கான செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் அதே வேளையில் சீனாவின் ஏற்கனவே பலவீனமான சமூக பாதுகாப்பு அமைப்பு தத்தளித்து வருகிறது. மக்கள் தொகையில் 5இல் ஒரு பகுதியினர் 60 அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்கள். இது மொத்த மக்கள் தொகையில் 22% ஆகும். 2035இல் இது 30% தாண்டும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. 1980 முதல் 2015ஆம் ஆண்டு வரை சீனாவில் அமல்படுத்தப்பட்டிருந்த ஒரு குழந்தை கொள்கையின் விளைவாக நாட்டில் பிறப்பு விகிதம் தொடர்ந்து குறைந்து வந்தது. இதனை கருத்தில் கொண்டு 2016ஆம் ஆண்டில் அந்த கொள்கையை ரத்து செய்த சீன அரசு 2021ஆம் ஆண்டு முதல் தம்பதிகள் 3 குழந்தைகளை பெற அனுமதி வழங்கியது. இதனால் குழந்தை பிறப்பு விகிதம் வேகமாக குறைந்து வரும் நாடுகளான ஜப்பான், கிழக்கு ஐரோப்பா போன்ற நாடுகளுடன் தற்போது சீனாவும் இணைந்துள்ளது. அதிகரித்து வரும் செலவினங்கள் மற்றும் உயர்கல்விக்கான செலவுகள் போன்றவை திருமணத்தை தள்ளி போடுவதற்கான முக்கிய காரணமாக இங்கு பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு மக்கள் தொகையில் சீனாவை பின்னுக்கு தள்ளி உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட முதன்மை நாடாக இந்தியா விளங்குவது குறிப்பிடத்தக்கது.